இன்றைய சாயங்காலத்திலும் நாளைய சாயங்காலத்திலும் கிருபையை குறித்தே பேசும்படியாக தேவன் என்னை உணர்த்துவிக்கிறபடியினால, ஏனென்றால் இந்த நாளில் ஹைப்பர் கிரேஸ் சூப்பர் கிரேஸ் என்று சொல்லி தேவையில்லாத காரியங்களை மக்கள் போதிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள், செயல்படுத்த ஆரம்பிக்கிறார்கள். பாவத்திலே வாழ்ந்துவிடு என்று சொல்கிறது போல அவர்கள் போதிக்க ஆரம்பித்திருக்கிறதுனால கிருபையை குறித்தே இன்றைக்கும் நாளைக்குமே சாயங்காலத்தில் பேசும்படியாக நான் உந்தப்படுகிறேன். இன்றைக்கு கிரேஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ், அதாவது கிருபை மறுரூபமாக்குகிறதுக்கு வல்லமையுடையது என்பதனை அடிப்படையாக கொண்டு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கிருபையை அவன் பெற்றதினாலே எப்படியாக மாற்றப்பட்டான் என்பதை இன்றைக்கும், நாளைய தினத்திலேயும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கிருபையை பெற்றதினால் அவனுடைய சுபாவங்களிலே எப்படிப்பட்ட மாறுதல் உண்டாயிற்று என்பதை குறித்தும் தெளிவாக பேசுவதற்கு ஆண்டவரினோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்ந்த ஒரு பாத்திரத்தை எடுத்து அதிகமாக தியானிக்கப்படாத சில கதாபாத்திரங்களை வைத்து உங்களோடு கூட பேசும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். 2 சாமுவேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம். 2 சாமுவேலின் புஸ்தகம், அதில் இருக்கிற சில வார்த்தைகளை நன்றாக பார்ப்பது நல்லது. 4வது அதிகாரத்தின் 4வது வசனத்தை வாசிக்கலாம். சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு 2 காலும் முடமான ஒரு குமாரன் இருந்தான். சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி எஸ்ரேலிலிருந்து வருகிற போது அவன் 5 வயதுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடி போனாள். அவள் ஓடி போகிற அவசரத்தில் அவன் விழுந்து முடவனானான். அவனுக்கு மேவிபோசேத் என்று பெயர். இன்றைக்கு நான் மேவிபோசேத்தினுடைய வாழ்க்கையில் இருந்து உங்களோடு கூட நான் பேசும்படியாக உந்தப்படுகிறேன். கொஞ்சம் வித்தியாசமான கோணத்திலே இந்த காரியத்தை நான் பேச விரும்புகிறேன். இந்த மேவிபோசேத் யார் என்பதை இந்த வசனத்திலே நாம் அழகாக பார்க்கிறோம். யோனத்தான் என்று சொல்லப்படுகிற இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுலுக்கு பிறந்த அந்த யோனத்தான் யுத்தத்திலே மடிந்து போன செய்தியை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அந்த மடிந்து போன நேரத்தில் சவுலும் யோனத்தானும் அங்கே ஒன்றாகவே கொல்லப்பட்ட நேரத்தில் அந்த மேவிபோசேத் என்று சொல்லுகிற யோனத்தானுடைய குமாரனை வளர்க்கிற நர்ஸ், தாதி என்று போட்டிருக்கிறது. the nurse, the one who takes care of the baby, அவனை எடுத்துக்கொண்டு ஓடுகிறாள். இவைகளை குறித்த காரியத்தை பின்னதாக கொஞ்சம் விளக்கமாக பேச விரும்புகிறேன். நன்றாய் கவனியுங்கள். அவள் எடுத்துக்கொண்டு ஓடுகிற அவசரத்தில் விழுந்ததினால நன்றா இருந்த பிள்ளை பொழுது முடமாகி 2 காலும் முடமாகி போனது மாத்திரமல்ல, ஒடிந்து போகவில்லை, பூரணமாக அவனால் நடக்கக்கூடாதவனாக மாற்றப்பட்டு விட்ட ஒரு பொல்லாத காரியம் நடந்ததை வேதம் நமக்கு சொல்கிறது. நன்றாய் கவனியுங்கள். இங்கே இந்த தாதி intention was good, but the methodology was wrong. நன்றாய் கவனி. intention was good, நோக்கம் நல்ல நோக்கம்தான், காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கம் நல்ல நோக்கம்தான், ஆனால் சேதமோ அதிகமாகிவிட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டால் தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நன்மை செய்கிறோம் என்று நினைத்தும் தீமை செய்வதற்கான வாய்ப்பை அவாய்ட் பண்ண முடியும். நான் சொல்லுகிறவைகள் உங்களுடைய வாழ்க்கையில் பிராக்டிஸ் பண்ணுவதற்கு ஏதுவான சத்துவங்களை அடக்கிய வார்த்தைகளாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். She had a good intention. She wanted to save this boy. இந்த பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்று தான் நினைத்தாள். ஆனால் அவளுடைய முட்டாள்தனம் அங்கே வெளிப்படுகிறது. நம்பர் 1, அவளுடைய ignorance வெளிப்படுகிறது. 2, அவளுடைய உள்ளான போராட்டம் வெளிப்படுகிறது. இதை காண்பித்து கொடுத்து விட்டு நான் உங்களை தொடர்ச்சியாக எடுத்து விரும்புகிறேன். நன்றாய் கவனியுங்கள்.
when we do something with the right intention, சரியான நோக்கத்தோடு கூட நீங்க வாழ்ந்தாலும் இந்த 3 காரியங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று நான் உங்கள் வாழ்க்கையை குறித்து பேச விரும்புகிறேன். அவளுக்குள்ள என்ன, 5 வயது பிள்ளையை தூக்கி கொண்டு ஓடுவது வேகமாக ஓட முடியுமா, அல்லது அதோடு கூட ஓடுவது வேகமாக ஓட முடியுமா? Anybody 5 years old here? Anybody? 5 years? Or 6 years? Any 6 years? Come. So shy. 7 years? அந்தா ஒன்று வருது. எப்போவுமே ஒலிம்பிக்கில் நீங்கள் தான் ஜெயிக்கிறீங்க. நாங்கள் எங்கள் நாடு இவ்வளோ கேவலமாக இருக்குமாப்பா. Good. You're also 5. 6, okay. You 7, huh? Okay. See, she is 5 years. Okay. நல்லா உங்களை புரிந்து கொள்ள முடியுமா இருங்க. இந்த ஆமாம் you come, so I should not discourage you. நல்லா கவனிங்க. இவங்களை நான் தூக்கிட்டு ஓடுறது எனக்கு முடியுமா, இல்ல இவங்களை கையில பிடித்து கொண்டு ஓடுவது வேகமா ஓட முடியுமா? ஏன்னா they will be faster than this கிழவன். நல்லா கவனிங்க, கிழவன் சொல்றதுல எனக்கு கொஞ்சம் கஷ்டமும் கிடையாது. I still challenge you young people, I can run faster than you. நல்லா கவனிங்க. இந்த பிள்ளைய இங்க இருந்து அங்க ஓடுன்னு சொல்லி நீங்க பாருங்க பார்க்கலாம், எண்ணுங்க பார்க்கலாம். அந்த அந்த கட்டையை போய் தொட்டுறணும். என்ன தெரியல, அந்த கிரில். we are going to run, we both are going to run. ஓகே, யார் ஃபர்ஸ்ட் பிடிக்கிறா பார்க்கலாம். வா, கீழே விழுந்துட மாட்டிய, உங்க அம்மா என்னையா உடைச்சிட்டு போறாங்கம்மா. 1 2 3. you can understand now. But the nerds say the முட்டாள்தனம் என்ன, தூக்கி பக்கத்தில் வந்து கையை பிடிச்சோங்க. ஓடுற பிள்ளைய, எஸ் தேங்க்யூமா, ஓடுற பிள்ளைய தூக்கி சுமக்காத. ஓட ஆரம்பிச்சுன்னா ஓட வை. கூட ஓட முடியலையா, தூக்கி ஏன் நீ போட்டு பாரம் சுமந்து நீயும் கெட்டு அதையும் கெடுத்துற. The very first mistake this nurse did was this. ஐயா நல்லதுதான், காப்பாத்தணும்னா நீ எதுக்குப்பா தூக்கிட்டு ஓடுற? தூக்கிட்டு ஓடினவா முன்னால் அந்த கல்லை பார்க்க முடியல, பிள்ளைய பார்த்ததுனால. பக்கத்தில் மறுபடியும் கை சொல்லுங்க. பிள்ளைய ஜாஸ்தி பார்த்து முன்னால் இருக்க கல்லை பார்க்காம போயிட்டியே. See, this is the problem with our lives many times. அநேக நேரங்களில் மற்றவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று வாஞ்சை இருக்கலாம். அநேக நேரங்களில் மற்றவர்களை தப்புவிக்க வேண்டும் என்கிற ஆசை இருக்கலாம். அநேக நேரங்களில் நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கலாம். But you must always be careful, sir. Please understand. அந்த பிள்ளையை தூக்கி மேலே போட்டதுனால பிள்ளை மேல இருந்த கர்சனை இருந்தது, ஆனால் கவனம் இல்லை. We are all in a family life. You may try to help your children. You are in a society. You are in a church. நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும், சபை வாழ்க்கையில் இருந்தாலும், சமுதாய வாழ்க்கையில் இருந்தாலும், இந்த சின்ன காரியத்தை அநேகர் கற்றுக்கொள்ளாததினாலே தங்கள் வாழ்க்கையிலே காப்பாற்ற நினைத்து முடமாக்கி போட்டு விட்டார்கள் என்று தைரியமாக சொல்லுவேன். இரண்டாவது ஒரு காரணத்தையும் சொல்ல விரும்புகிறேன். ஒரு பெரிய செய்தி, அதனால குறித்த நேரத்தில் என்ன நாளைக்கு வேலைக்கு போகணும் நிறைய பேருக்கு. 9 நாள் லீவ் இனிமே தான் வருது. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. The second thing, சவுலும் யோனத்தானும் மரித்ததினாலே தாவீதின் கை ஓங்கிவிடும். சவுல் தாவீதை எதிர்த்து வந்தவன். ஆகையினாலே
அவன் இந்த குடும்பத்தையே கருவறுத்து விடுவான் என்று பொல்லாத ஒரு எண்ணம். தாவீதுக்கும் யோனத்தானுக்கும் ஒரு உடன்படிக்கை உண்டையா. நல்லா வாசிக்கலாம். 1 சாமுவேல். தெரிந்த வசனங்கள் என்றாலும் கொஞ்சம் ஞாபகப்படுத்த முடியா, என்னோடு கூட வேதத்தை திருப்பும்படியாய் கேட்கிறேன். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 23வது அதிகாரம் 17வது 18வது வசனம். நீர் பயப்பட வேண்டாம். நீர் பயப்பட, அங்க யோனத்தான் சொல்கிறான், நீர் பயப்பட வேண்டாம். என் தகப்பனாகிய சவுலின் கை, என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது. உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது. நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பீர். அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதாய் இருப்பேன். உமக்கு இரண்டாவதாக இருப்பேன். அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார் என்றான். நல்லா கவனிங்க. யோனத்தானும் தாவீதும் பேசிக் கொள்கிறார்கள். யா, எங்க அப்பா உன்னை கொல்லு போடணும் பார்க்கிறாரா? நோ 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 நோ. அப்படியே கொல்லு போட்டாரா கூட, நான் ஐ வில் பி அசிஸ்டன்ட், உன் கூட பையா. இப்ப அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் இருவரும் கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணின பின்பு தாவீது காட்டில் இருந்து விட்டார். போதும். நல்லா கவனிங்க. இப்ப பாருங்க. I want to show you another thing. வாசிக்கலாம். 1 சாமுவேல் 24வது அதிகாரம். இப்பொழுது சவுல் பேசுகிறான். 19 ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தான். 17 வாசிக்கலாம். தாவீதை பார்த்து நீ என்னை பார்க்கிலும் நீதிமான். சவுல் சொல்கிறான், ராஜாவாகிய சவுல், நீ என்னை பார்க்கிலும் நீதிமான். நீ எனக்கு நன்மை செய்தாய். நானோ உனக்கு தீமை செய்தேன். நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்து இருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை. ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே கொண்டு போக விடுவானோ? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. நீ நிச்சயமாக ராஜாவாய் இருப்பாய். நல்ல கவனிங்க. நீ அங்க யோனத்தான் சொன்னா நீ நிச்சயமா ராஜாவா இருப்பாய். இங்கே சவுல் சொன்ன நீ நிச்சயமா ராஜாவா இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலைவரப்படும் என்றும் அறிவேன். இப்போதும் என்ன பாருங்க வசனத்தை நல்லா கவனிங்க. இப்பொழுதும் நீ எனக்கு பின்னிருக்கும் என் சந்ததியை வேர் அறுப்பதில்லை என்றும் என் தகப்பன் வீட்டாரில் என் பெயரில் அழித்து போடுவதில்லை என்றும் கர்த்தர் மேல் எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அப்பொழுது தாவீது சவுலுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். It is a double barrel gun, 2 covenants, not only with Jonathan, also with Saul. சவுலோடு உடன்படிக்கை பண்ணி ஆணையிட்டு கொடுத்தான். தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, நீ நீதிமான், you are a righteous person, you stay with your word. நல்ல கவனிங்க அருமையானவர்களே. இந்த நர்ஸுக்கு இதை குறித்து ஒரு அறிவும் இல்லை, ignorance. முதலாவது சொன்னேன், foolishness. We make damages because we are fools. We use wrong methodology even though our intentions may be right. நம்முடைய காரியங்கள் சரியா இருக்கலாம், நம்முடைய நோக்கங்கள் சரியா இருக்கலாம், ஆனால் நாம் செய்கிற மெத்தடும் சரியாக இருக்க வேண்டிய அவசியம் இருந்தால் தான் நன்மை செய்ய வேண்டியவர்களுக்கு நன்மை போகும். இல்லாவிட்டால் நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்தவர்களை 2 காலம் முட்டமாக்கி விட்டாள். நம்பர் 2, அவளுக்கு இந்த தாவீது யாரை குறித்து பயப்படுகிறாளோ அந்த தாவீது சவுலோடும் யோனத்தானும் ஓடும் உடன்படிக்கை பண்ணியிருந்தானே, ஆணையிட்டு கொடுத்தானே, அறிவே இல்லை. டோட்டலி
in darkness. நல்லா கவனிங்க அருமையானவர்களே, இன்னைக்கு நம்முடைய அநேக வேதனைகளுக்கு காரணம் இதுதான். நம்முடைய வேதனைகளுக்கும் அவசரத்துக்கும் காரணம் இதுதான். அந்த வசனத்தில் சொல்லுங்க, அவசரமாய் எடுத்துக்கொண்டு போனால் கொன்று போடுவானோ, இந்த பிள்ளையை கொன்று போடுவானோ. வேற அறுப்பதில்லை, என் சந்ததியை வேற அறுப்பதில்லை, எங்க அப்பா பேர் நினைக்கிறதுக்கு இருக்கட்டும் பான்னு சொல்லுகிற காரியத்தை சவுல் சொன்னபோது தாவீது ஆணையிட்டு கொடுத்தவன். என்னை கேட்கிற அருமையானவர்களே, நான் ஒரு ஆளுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்தால், ஒரு குடும்பத்திற்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்தால், ஒரு ஊழியத்திற்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்தால், I must be careful, I must have a sufficient knowledge also. This is very important, very, very important. Ignorance. அது மாத்திரம் இல்லை, அவளுக்குள்ள பயம். See, ignorance always brings fear. Ignorance always. அறியாமை பயத்தினாலே ஒரு மனிதனை ஆட்கொள்வதற்கு போதுமான பலமுடையதாக இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். அதனால்தான் சவுலும் யோனத்தானும் யுத்த களத்திலே மரித்து போனார்கள். ஐயோ, இருக்கிறதே ஒரே தீபம், ஒரு சின்ன விளக்கு, இதை அணைத்து விட்டார்கள் என்றால் இந்த குடும்பமே வேறறுக்கப்படும் என்று சொல்லி தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, ஏனென்றால் நர்ஸ் வைத்திருந்தார்கள், தாதிகளை வைத்திருந்தார்கள். நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாமுடைய நாட்களிலே இருந்து வாசித்து பார்த்தால், ஒரு பஞ்சாத கல்யாணம் கட்டினா ஒரு நர்ஸின் சேர்த்தை கொடுப்பாங்க, பிள்ளை வளர்க்குறதுக்கு, பிள்ளையை பார்க்குறதுக்கு. அது ரெபேக்காளுக்குன்னா ஒரு நர்ஸ் இருப்பாங்க, அதுக்கு ராகேலுக்குன்னா ஒரு நர்ஸ் இருப்பாங்க, அவளுக்கு லேயாளுக்குன்னா ஒரு நர்ஸ் கொடுப்பாங்க. தட் இஸ் அ கஸ்டம். திஸ் லேடி வாஸ் given responsibility. And she thought, I am keeping my responsibility. But fear-gripped responsibility will be a disaster. ரெஸ்பான்சிபிலிட்டி பெற்றிருந்தாலும், எனக்கு பொறுப்பு கொடுத்திருந்தாலும், எனக்குள்ள பயம் இருந்ததுன்னா நீ டேமேஜ் தான் உண்டாக்கும். பக்கத்தில் இருக்க கைப்பிடி சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க. நான் கொஞ்சம் வந்தானே கலாட்டா பண்ணுற ஆள் தான். என்னை நீங்கள் மறந்தாலும் சரி, நான் மறுதளிச்சாலும் சரி, அதை பற்றி ஐ டோன்ட் கேர். பக்கத்தில் கையை குடிச்சு சொல்லுங்க, பொறுப்பு கிடைக்கலன்னு அழுதுகிட்டு இருக்க. யாருக்கு சொல்கிறேன்னு தெரியாது, சொல்கிறேன். பொறுப்பு கிடைச்சா பயம் சேர்ந்துருந்ததுன்னா நீ செத்தது மாத்திரம் டேமேஜ் பண்ணிட்டு போயிடுவேன். அதுக்கு எதுக்கு பொறுப்பு கொடுக்கணும்? உனக்கு கேளுங்க, அது எதுக்கு பொறுப்பு கொடுக்கணும்? Can you understand the little truth behind it? When you expect responsibility, you must be away from fear. பூரண அன்பு பயத்தை புறமே தள்ளும். அப்போ பக்கத்தில் இருக்கும் சொல்லுங்க, நல்லா கையை பிடிச்சி நல்லா கூட. ரெஸ்பான்சிபிலிட்டி வேற முன்னால பூரண அன்பு இருந்தால் வாங்கு, இல்லைன்னா வராத. நான் குடும்பத்தில் தான் சொல்கிறேன், சபைக்குள்ளே சொல்லலை. அதுக்குள்ளே ஒருத்தர் பார்த்து அவரை சொல்கிறார், இவரை சொல்கிறார், யாரையும் சொல்ல, எங்களை தான் சொல்கிறேன். If you don't have the total love for people, do not accept responsibility. Listen sir, நான் சித்தாந்தம் பேசல, வசனம் பேசுகிறேன். வசனம் எனக்கு கற்றுக் கொடுக்கிறது ஐயா. என்னுடைய ஒரு ரீஜனல் டைரக்டரை வைத்துக்கொண்டு பேசுகிறேன். I never give responsibility to people if they don't have a care for people. No. எவ்வளோ பெரிய படிச்சிருந்தாலும் சரி, என்னோடு கூட 2500க்கு மேற்பட்ட ஊழியக்காரர்களை வைத்திருக்கிறேன். நிறைய PhD வந்துட்டாங்க இப்போ எங்களோடு கூட ஜெம்ஸில். there are a lot of PhD. என் சம்பந்தி PhD, என் மருமகா PhD. நான் உங்களை பார்த்து கிண்டல் சொல்கிறது, பெர்மனன்ட்லி ஹெட் டேமேஜ். PhDனாலே கொஞ்சம் பயம்தான். நிறைய PhD ஆண்டவர் உள்ள கொண்டாடுறாரு. so many people are doing PhD, so many people are. even நாங்கள் நடத்துகிற MPTC மிஷனரி ப்ரிப்பரேட்டரி ட்ரைனிங் கோர்ஸில் 4 PhD கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. I am so happy so many PhDs are coming into the kingdom of God for his work. ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு அநேகர் ஆண்டவர் எழுப்பியிருக்கிறார். ஆனால் நல்லா கவனிங்க, if I don't see the love for people and God, I will never give responsibility. தைரியமாக சொல்கிறேன்.
இந்த மகளுக்கு நர்ஸுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்க, பிள்ளையை பார்த்துக்கப்பா, பத்திரமா பார்த்துக்கப்பா, பத்திரமா பார்த்துக்க. உங்களுக்கு சின்ன வயசில் படித்த கதை தெரியும். ஒரு மனுஷன் தன்னுடைய பிள்ளையை பார்த்துக்கொள்றதுக்கு மனைவி இறந்து போனதுனால ஒரு கீரி பிள்ளையை வளர்த்தான். அந்த கீரி பிள்ளை அவன் போகிற போதெல்லாம் கூட வரும். நீங்கள் சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க இந்த கதை. கூட வரும். அந்த கீரி பிள்ளை ஒரு நாள் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளியே வேலையை போயிட்டு வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு, அரை மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தா கீரி பிள்ளை வாயிலெல்லாம் ஒரே ரத்தம். நினச்சான் நம்ம பிள்ளைய இது கொன்னுட்டுன்னு தெரிஞ்சு அறியாமையினால் கீரி பிள்ளைய ஒரே மண்வெட்டினால் வெட்டி கொன்று போட்டான். ஐயோ, என் பிள்ளைய என்ன நிலைமையில் இருக்குன்னு உள்ளே போய் பார்த்தா அங்கே ஒரு பெரிய பாம்பை அதை கடித்து கொதறி ரத்தமாக இருந்தது. அதனுடைய ரத்தத்தை தான் இருந்தது. தெரியாமல் இதை அடித்து கொண்டுட்டேன்னு சொன்னேன். அந்த அறியாமையின் கதையை நமக்கு அந்த நாட்களில் சின்ன வயசில் கேஜி கிளாஸில் கிண்டர் கார்டன்லேயே சொல்லி கொடுத்தாங்க. விளங்குதா? Have you ever understood why those days we are taught with this little truth, packed with the right truth கொடுத்து சின்ன கதையை சொல்லி கொடுத்தாங்க. அன்றைக்கி எங்கள் ஸ்கூலில் யாரோ புஸ்தகம் விற்க வந்தாங்கன்னுட்டு என் மகா ஒரு ஆஸ்திரேலியாவிலேருந்து அழகான புஸ்தகம் டேடின்னு வாங்கி கொடுத்தா. இட் ஹஸ் காட் நத்திங். ஆமாம், அந்த கதை புஸ்தகம் ஒன்று ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு கிறிஸ்டியன் ப்ரெஸ்லேருந்து வெளியே வந்த கதை புஸ்தகத்தை எங்கள் ஸ்கூலில் தெரியாமல் வாங்கி கொடுத்தாங்க. என் மகா வாங்கிட்டு வந்துட்டா. நான் வீட்டில் வந்து பார்த்து ஐ வாஸ் கோயிங் த்ரூ தட், நாட் அ சிங்கிள் அயோட் ஆஃப் ட்ரூத் இன் இட் அதில் இல்லை. ஆனால் அந்த நாட்களில் அந்த பஞ்சதந்திர கதைகள்னு சொன்னாங்களே, அதில் 1000 உண்மைகள் இருந்தது. என கேட்கிற அருமையானவர்களே, நான் நன்மை செய்ய துடிக்கலாம், பொறுப்புகளை எடுப்பதற்கு துடிக்கலாம், ஆனால் எனக்குள்ளே பேசிக்காக காணப்படுகிற காரியம், do I have love for all the people around me? அவளுக்கு பயம் இருந்ததுக்கு காரணம் அன்பு பூரணப்படலை, அதனால பயம் இருந்தது. எனக்கு ஒரு பெரிய நண்பர் இருக்கிறார். என்னை நேசிக்கிறவர் மாத்திரமல்ல, he is always careful. He is a big man having a big land in New Zealand. நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லியிருக்கிறேன், 35,000 acres நியூசிலாண்டில் வச்சிருக்கிறாரு. and he is building houses every time. இந்த தடவை நான் ஜூலை மாதத்தில் மறுபடியும் அவர் ஆஃபீஸ் போகும்போது ஜபக்குமார் இந்த பில்டிங் கட்டுறோன்னு ஒரு 10 பெரிய பில்டிங்கெல்லாம் காட்டினேன். இதெல்லாம் கட்டுறோம் அப்படின்னு காட்டினார். ஐ வாஸ் ஜஸ்ட் வாட்சிங் தட் பியூட்டிஃபுல் பில்டிங்ஸ் இன் சுவிட்சர்லாண்ட். அண்ட் ஐ ஆஸ்ட் ஹிம், எல்லாம் வித்துட்டிங்களா? ஃபவுண்டேஷன் போடும்போதே வித்துடுறேன். வெரி காட்லி மேன். அவரோட நான் பல முறை சங்கும்போது நான் கொஞ்சம் ஹார்டாக பேசுகிற ஆள், உங்களுக்கு தெரியும். நான் யாருனாலும் சரி ஹார்டாக பேசுகிற ஆள். அவர் பணக்காரன்னா அவர் பணம் அவரோடு இருக்கட்டும். அவரானா ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசுவார். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். எங்களோடு கூட அந்த கமிட்டியில் இருக்கிற ஒரு ஆள் பீகாருக்கு ஒரு நாள் வந்திருந்த போது, நம்முடைய இந்திய பழக்கம் பிள்ளைங்களை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றது வழக்கம். பிள்ளைங்களை ஒதுக்கி வைக்கிறது நமக்கு வழக்கம். ஆனால் வெளிநாட்டில் பிள்ளைங்களை வச்சு அதே டேபிள்லேயே உட்காந்து அவங்களும் சேர்ந்து சாப்பிடுவாங்க. அந்த பிள்ளைகளும் சில நேரங்களில் அந்த கான்வர்சேஷனில் பங்கு பெறும். இந்த நண்பர் ஒருவர் வந்திருந்தார் எங்கள் வீட்டில் எல்லாம் குட்டியாக இருக்குதுங்க, இதுக்கு போடுற சத்தம்லான்ட்டு டிவியில் ஒரு கார்ட்டூன் போட்டுட்டு நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். இவர் நேராக போய் அங்கே சொல்லிட்டார், ஜபக்குமார் பேர பிள்ளைங்களாம் கெட்டு போயிடுவாங்க போல். என்கிட்ட கேட்டிருந்தாலும் நான் சொல்லியிருப்பேன். அங்கே போய் சொல்லிட்டார். அவர் ஒரு நாள், ஜபக்குமார் உன்கிட்ட பேசணும்னு அப்படியே ஒரு 3-4 தடவை சொன்னார். கொஞ்சம் வாக்கிங் கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போகும்போது சுவிட்சர்லாந்து உங்களுக்கு தெரியும், மலையில் கொஞ்சம் நேரம் வாக்கிங் போனோம். பல காரியங்களை பேசுவோம். அமெரிக்காவிலேருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் எல்லாத்தையும் பேசியாச்சு. ஊழியங்களை பற்றி பேசணும், என்ன செய்யணும்னு பேசணும். எல்லாம் பேசும்போது ஐ வாண்ட் டு டெல் யூ ஒன் திங் அப்படின்னு சொல்கிறாரு. மணி நிறுத்திக்கிறாரு. 3 தடவை சொல்லிட்டார். சாப்பிடும்போதும் மெல்ல லைட்டாக போட்டார். சொல்லிட்டாரு. நான் படுக்கைக்கு போகணுனாலும் நான் கேட்டேன், டெல் மீ வாட் இஸ் தேட்? உன் பேர பிள்ளைங்க டிவி பார்த்துக்கிட்டு இருந்தது, இதை சொல்கிறதுக்கு உமக்கு இவ்வளோ கஷ்டமா?
ஐயா எங்கள் ஊர் கல்ச்சரு, நாங்கள் பேசும்போது சின்ன பிள்ளைங்க தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு ஒரு கார்ட்டூன் ஓடிக்கிட்டு இருந்தது. அதில் எதுவும் பைபிள் கார்ட்டூன் தானே ஓடிக்கிட்டு இருந்தது. நீர் அதை பார்க்கலையா? அவர் சொல்லலையா நமக்கு? பைபிள் கார்ட்டூன் தான் ஓடிக்கிட்டு இருந்தது. டேவிட் அண்ட் கோலியாத் கொஞ்சம் வித்தியாசமான கார்ட்டூன் போட்டுக்கிட்டு அதுங்க அங்கே பார்க்கட்டும், நம்ம இங்கே பேசுவோம்னு சொல்லி நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். அவர் தவறாக புரிஞ்சிட்டாரு. தெரிஞ்சிடுச்சு ஜெபக்குமார், கல்ச்சரல் டிஃப்ரென்ஸ். எங்கள் கல்ச்சரில் நாங்கள் ஒன்றா வச்சு பிள்ளைங்களும் பார்க்குற மாதிரி கேட்குற மாதிரி தான் பேசுகிறது வழக்கம். உங்கள் கல்ச்சரில் பிள்ளைங்களை தள்ளி வச்சுருவீங்க. இதை புரியாமல் வந்து சொல்லிட்டாரு. நான் இதை ஒருவேளை சொல்லி உனக்கு காயம் உண்டாயிருமோன்னு சொல்லி தான் இவ்வளோ தயங்கினேன். நான் சொன்னேன், நீர் அடித்தா கூட எனக்கு காயம் உண்டாகாது. See what a difference between a godly man and us. நான் அவர் கையை பிடிச்சி கேட்டேன். அவர் பேர் ஹெய்னர். ஹெய்னர், you have every right to tell anything if I make wrong. நான் தப்பு பண்ணா நீ என்ன வேணாலும் நீ தைரியமா என் முன்னால சொல்லலாம். அவர் ஒன்று சொன்னார், ஜெபக்குமார், I love you so much. I love you so much. Because of that love, I don't want to hurt you. இந்த சாயங்கால வேளையில் தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். If you really love a person, you will be very careful in hurting them. பக்கத்தில் உங்க சொல்லுங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும், அன்பு வேணும், அப்பந்தான் மற்றவன் காலை உடைக்காமல் இருப்போம். இந்த நேர்ஸினுடைய நிலைமை பாருங்க. தூக்கிட்டு ஓடுனா அவசரத்தில் ஓடி கவனிக்காமல் போய் கீழே உளுந்து 2 காலையும் முடமாக்கி விட்டாள். அந்த நாட்களில் இன்றைக்கி இருக்கிற ட்ரீட்மெண்ட் கிடையாது. என்னுடைய சன்னின்லாம் 35 கிலோமீட்டர் தான் ஸ்பீடில் மோட்டர் சைக்கிள் ஓட்டிகிட்டு வந்தார். பின்னால் அப்பா இருந்தார். நைட்டு 9 o'clock ஒரு நாய் வந்துட்டு நடுவில், நாய் மேலே ஏறி இறங்கிட்டு மோட்டர் சைக்கிள், அவர் விழுந்து, அவங்க அப்பா அவர் மேலே விழுந்து, வண்டி அவங்க மேலே விழுந்துச்சு. Even today he is limping. We had to spend 7 lakhs rupees, 7 லட்சம் ரூபாய் செலவழித்து அந்த எலும்புகளை சரி பண்ணி உள்ளே இருக்கிற 3 சவ்வு கிழிஞ்சு ஸ்டில் he is under treatment. நல்லா கவனிங்க. ஒரு நாய் வந்தாலே இந்த பாடு. பக்கத்தில் இருக்கும் சொல்லுங்க, ஒரு நாய் வந்தாலே இந்த பாடு. Hallelujah. Whenever I look at his crutches நடக்கிறாப்புல என்னுடைய மகளுடைய கணவன், நான் பார்க்கும்போதெல்லாம் நான் நினைப்பேன், ஒரு நாயை இந்த பாடுபடுத்திட்டேன், 7 லட்சம் ரூபாய்க்கு நஷ்டம் உண்டாக்கிட்டேன். 7 lakhs rupees we spent. He had to. It's not an easy thing for the missionary society to spend that big money for one person. We didn't spend. அது 2வது காரியம். But we had to spend 7 lakhs rupees for his treatment and travel. என்ன கேட்கிற அருமையானவர்களே, நான் நன்மை செய்ய நினைச்சோம், தீமை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தெரியுமா? என்னுடைய நோக்கம் சரியாக இருந்தாலும் நான் காலை உடைக்கிறதுக்கு நோக்கம் சரியா, உடன்படிக்கையும் தெரியல. அங்கே பண்ணின அந்த உள்ளான உடன்படிக்கை கர்த்தரின் பேரில் ஆணையிட்டு கொடுத்ததுன்னு தெரியல. தெரியாதனால உண்டான பயம், பயத்தினால் உண்டான அவசரத்தினால் உண்டான என்ன செய்கிறோன்னு தெரியாமே தூக்கி மேலே போட்டுட்டு ஓடுனதுனால 2 கால்களை இழந்தான். When a child or anything in your hands, உங்கள் கையில் இருக்க பிள்ளையோ உங்களுடைய கையில் இருக்கிற காரியங்களோ கெட்டு போகும்போது அது எப்படி தள்ளப்படுகிறது என்று வாசிக்கலாம் 2 சாமுவேல். 2 சாமுவேல் புஸ்தகம் 9வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது ராஜா, முதல்ல இருந்தே வாசிக்கலாம், சிலருக்கு தெரியாதவங்க புதுசா இருக்கிற மாதிரி ஐ ஃபீல். வாசிக்கலாம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது
சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேருள்ளவனை தாவீதினிடத்தில் அழைத்து வந்தார்கள். ராஜா அவனை பார்த்து நீதானா சீபா என்று கேட்டான். அவன் அடியேன் தான் என்றான். அப்பொழுது ராஜா தேவன் நிமித்தம், நல்ல வார்த்தைகளை கவனிங்க, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியா இருக்கிறானா என்று கேட்டதற்கு வார்த்தைகளை கவனிச்சீங்களா? David was not remembering his friend alone. அந்த வசனம் மறுபடியும் வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது ராஜா தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாரில், நல்லா கவனிங்க, அந்த வசனம் ஆரம்பிக்கிறது யோனத்தானுக்கு செய்த ஆணை நிமித்தம் தான் அவன் ரெமெம்பர் பண்ணான். ஆனா my binding is with God. தேவனிடத்தில் நான் சொன்னேன். தேவனிடத்தில் சொன்னது மாத்திரமல்ல, சவுலுக்கு வாக்கு கொடுத்தேன். Sir, it is easy to help your friend. It is not easy to help your enemy. நல்ல கவனிங்க, நண்பனுக்கு நான் உதவி செய்யணும், யோனத்தான் பிள்ளையை காப்பாத்துறதுக்கு எனக்கு கொஞ்சம் சான்ஸ் கிடைக்கும். நோ 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 நோ. பரிசுத்த ஆவியான உன்னையும் என்னையும் உணர்த்துவிக்கும்படியாக, உன்னையும் என்னையும் ஆவிக்குரியவர்களாக மாற்றும்படியாக, உங்களையும் என்னையும் தேவனுக்கு பிரியமானவர்களை கற்றுக் கொடுக்கும்படியாக வார்த்தைகளை அழகாக எழுதி வைத்திருக்கிறார். மறந்து போகாதீங்க. தேவன் நிமித்தம் சவுலின் வீட்டாருக்கு நான் நன்மை செய்யணும். வாட் a heart. ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் ஏன்பா சொல்ல மாட்டாரு? ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் தேவதை பார்த்து ஏன் சொல்ல மாட்டாரு? உங்க நெஞ்சிலே கை வச்சு கேளுங்க, கை வைங்க. நான் உங்களை பாடுபடுத்துவேன்னு சொல்லியிருக்கேன். இன்னும் 2 நாள் இருக்குது. இன்னைக்கு பாடுபடுத்துவேன், நாளைக்கு பாடுபடுத்துவேன், இன்னொரு நாள் 1 day retreatக்கு பாடுபடுத்தி தான் ஆவேன். கை வச்சு சொல்லுங்க, என் மனமே தேவனுக்கு ஏற்றதாய் மாற மாட்டாயோ? There's a problem with us. There is a problem with us. We are not bothered. அவர் கிடக்கிறாரு. நான் காலையில் மத்தியானம் சாப்பிட வீட்டில் சொன்னேன், எங்களுக்கு பிரபாகரன் ஒரு ஊழியக்காரர் இருக்காரு. ஒரு 2வது பையன் பயங்கர சுட்டி, 4 வயசு தான் ஆகுது, பயங்கரமான சேட்டை. பாஸ்டர் ஆராதனை நடத்தும்போது அவன் அங்கே கொஞ்சம் சத்தம் போட்டு விளையாடிக்கிட்டு இருந்தான். பாஸ்டர் சொன்னார், ஏய் ஏசப்பா பார்க்குறாரு. உட்காந்துட்டான், கண்ணாலே பேசுகிறான், வாடா விளையாடலாம், அவர் பாட்டு சொல்லிக்கிட்டு இருக்காருன்ட்டு. கண்ணில் பேசுகிறோடனே பாஸ்டர் பார்த்தாரு, இந்த பிள்ளை அம்மா கூட்டு வச்சுங்க. இன்னொரு மிஷினரி தாய் பக்கத்தில் கூட்டு வச்சுட்டா. அப்போ அவங்க சொன்னாங்க, மிஷினரி பிள்ளை, பாஸ்டர் மாமா சொல்லியிருக்காருல ஏசப்பா பார்க்குறாரு. சொன்னால் ஏசப்பாவை கண்ணை மூடிக்கிட சொல்லுங்க அப்படியாடி. ஏசப்பாவை கண்ணை மூடிக்கிட சொல்லுங்க. நான் கண்ணெல்லாம் மூட முடியாது, நான் பண்ணுற சேட்டை பண்ணித்தான் ஆவேன். யார் கண்ணை முடிக்கணும்? சிரிக்கிறோம், நம்ம கதை தான். We never bothered whether we please God or not. என்னை கேட்கிற அருமையானவர்களே, நான் பேசுகிறேன் என்று சொல்லி நீங்கள் நினைத்தாலும் என் வாழ்க்கையில் அனுபவிக்காததை நான் பேசுகிறவன் இல்லை, என் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தாததை நான் பேசுகிறவன் இல்லை என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இன்றைக்கல்ல 20 வருடங்களாக அறிவீர்கள். தைரியமாக சொல்கிறேன், தேவன் நிமித்தம் சவுலுக்கு நான் செய்த காரியத்தை நான் நினைக்கிறேன். Saul was after me. Saul wanted to remove me. Saul wanted to kill me. என்னை அழிக்க நினைத்தான், என்னை அகற்ற நினைத்தான். But I made a covenant with him because of God. இந்த மாலை நேரத்தில் தேவன் நம்மோடு கூட இடைப்படுவாராக. வாசிக்கலாம், இப்போ தொடர்ந்து வாசிக்கலாம்.
சீபா ராஜாவை பார்த்து சீபா ராஜாவை பார்த்து இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து இதோ அவன் லோதேபாரில் அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான். பைபிள்ல எல்லா பெயர்களுக்கும் பின்னால பெரிய அர்த்தம் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். பழைய நாட்கள்ல ஊருக்கு பெயர் கொடுத்தாலும் சரி அல்லது மக்களுக்கு பெயர் கொடுத்தாலும் சரி ஒரு பெரிய அர்த்தம் இருக்குன்னு தெரியும். உங்களுக்கு தெரியும், திருநெல்வேலியிலேருந்து வந்தவங்களுக்கு தெரியும். திருநெல்வேலின்னு எப்படி வந்தது? கோயில் பூஜாரி ஆற்றுல குளிக்க போனாரு. குளிக்க முன்னால நெல்லை காய போட்டு போனாரு. நெல்லை காய போட்டு அதை குத்தி அதை அரிசியாகி இன்னைக்கு சாப்பிடணும், அதுக்காக காயப்பட்டு போனாரு. அந்த நாட்களில் நடந்ததை சரித்திரத்தை இப்படி தான் எழுதி வச்சிருக்காங்க. குளிக்க போன நேரத்தில் திடீர்னு மழை ஓன்னு வந்துட்டு அங்கே இருந்து அவருக்கு ஆண்டவரே கடவுளே கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க, இன்னைக்கு சாப்பாடு ஒன்றும் இல்லாமல் போயிடும், பிள்ளைங்கள்லாம் பட்டினியாக போயிடுவாங்க, நீர் எப்படியாவது மழையை காப்பாற்றணுன்னே வந்து பார்த்தா நெல் போட்டிருந்த இடத்துல மட்டும் மழை பெய்யலை, மற்ற இடத்துலலாம் மழை பெஞ்சது. கிதியோனுக்கு நடந்த மாதிரி. அதனால தான் நெல் வேலியாய் நின்று விட்டார். அந்த திருவாகி ஆண்டவர் நெல்லை காப்பதற்கு வேலியாக மாறிவிட்டார் என்று சொல்லி அதனால தான் அதுக்கு பேர் திருநெல்வேலி. எத்தனை பேர் வந்திருக்கீங்களோ உங்களுக்கு தெரியாமல் இருக்கும், தெரிஞ்சிருக்கீங்க. Every town in those days had got some meaning behind it. நல்லா கவனிங்க. அப்போ அந்த நாளில் 3 பேர் நான் காட்டுறேன். ஒன்று மாகீர் வீடு. மாகீர் வீடுனா விற்கப்பட்டவன். This lame fellow was sold. அடுத்தால அந்த லோதேபார் என்கிற ஊர். லோதேபார்னா புல்லே முளைக்காது. Not a single grass would be seen in that place. That is why called லோதேபார். அவன் பேர் என்னது? மேவி போசேத். அதுனா வெக்கம். அல்லேலூயா. அவன் தப்பு பண்ணல. மேவி போசேத்துடைய தப்பு இல்லம்மா, தப்பு இல்லை, யாரோ தப்பு பண்ணாங்க, நன்மை செய்ய நினைச்சேன்னு தப்பு பண்ணாங்க. நான் அந்த கதையை முன்னாலே சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஊரில் ஒரே ஒரு ட்ரெயின் தான் இருந்தது. காலையில் போகும், சாயங்காலம் வரும். அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு வேறு ஒன்றும் கிடையாது. ஆற்றை கடந்து போகிறதுக்கு வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு ரயிலில் தான் போகணும் ரொம்ப தூரத்தில். ஒரு நாள் சாயங்கால நேரத்தில் ட்ரெயின் வந்து நின்றுது. அங்கே 2 பேர் ஓடி வந்தாங்க. ஒருத்தர் ஒல்லியான ஆள், ஒருத்தர் பர்மனான ஆள். ஒல்லியான ஆள் கையில் பை இருந்தது, பர்மனான ஆளும் பின்னால் ஓடி வராரு. ஆனால் டிரைவரும் பார்க்கல, கார்டும் பார்க்கல, விசில் கொடுத்துட்டாரு. ட்ரெயின் மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டு 2 பேருக்கும் அவசரமான வேலை. பட்டணத்தில் எப்படியாயிலும் போகணுங்கிற வேகத்தில் ஓடி வர்றாங்க. அங்கே ஒரு கடைசி கம்பார்ட்மெண்ட்டில் இருந்த ஒரு பெரிய பகல்வான் அவர் பார்த்தாரு. அடே பாவி, எப்படி என்ன கஷ்டப்பட்டு ஓடிறாங்கன்ட்டு ஓடி வந்ததில் பைய வச்சுருந்தேன் பக்கத்தில் வந்துட்டான். அந்த பர்மனானவர் கொஞ்சம் பெருநாள் இருக்கிறாரு. இவன் பார்த்தான், அட்லீஸ்ட் ஒரு ஆளுக்காவது ஹெல்ப் பண்ணுன்ட்டு அவனை தூக்கி உள்ளே போட்டார். ட்ரெயின் போயிடுச்சு. பர்மனான ஆள் வெளியே நின்றுட்டார். இவன் திருன்னு முழிக்கிறான். இந்த பயில்வானுக்கு ஒரு கேள்வி, டேய் சரியான பட்டிக்காடு, என் உயிர் போனால் கூட போத்துட்டு ஒன்று எடுத்து போட்டேன், நீ ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலடா. கொஞ்சம் நான் எப்படி தேங்க்ஸ் சொல்லேன், ஊருக்கு போக வேண்டியவர் அவர், நான் வழியேற்றமாக இருந்தாலும் நான் அவர் ஏறிக்கிட்டா பைய கொடுக்கலான்னா ஓடி வந்தேன். நீர் என்னைய தூக்கி போட்டு இப்போ எப்படி திரும்ப வர்றது, காசு இல்லை எப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். Many times we make mistakes as if we are giving some help to some people. நல்ல கவனிங்க. மேவி பசத்தினுடைய தப்பு இல்லவே இல்லை. ஆனால் பேர் வெக்கம். நான் அந்த கேரக்டரை கொஞ்சம் யோசித்து பார்க்குறேன். எனக்கு வெக்கத்தை உண்டாக்குறதுக்கு நன்மை செய்யறதுக்கு ஒரு ஆள் வந்தாங்கம்மா. I am in a shameful condition. I am sold out. I am in a place where there is no grass at all. I am living in darkness. நான் இன்னைக்கு இருட்டுக்குள்ளே இருக்கிறேன். வெக்கமாவே மாறி போயிட்டேன், விற்கப்பட்டு போயிட்டேன். ஒரு செழிப்பு இல்லை, ஒரு புல்லு கூட முளைக்காத இடத்துல தள்ளப்பட்டு விட்டேன். Somebody made a mistake. யாரோ செய்த தப்பு.
யாரோ ஒரு சத்திய தப்பு. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை. I want to tell you, it is more than 10 years. More than 10 years this fellow was living in darkness, living in a place which is not having a single grass, living as if he's a bound man. கட்டப்பட்ட மனுஷனாக, விற்கப்பட்ட மனுஷனாக, புல்ல கூட பார்க்க முடியாத இடத்துல அங்கே இருக்கிறான். கொஞ்சம் ட்ராமடைஸ் பண்ண விரும்புகிறேன். திடீர்னு ஒரு நாள் அதுக்கு முன்னால் கேட்டிருக்கணும் அந்த நர்ஸுக்கிட்ட, ஆண்டி நீங்கள் ஹெல்ப் பண்ணுறது தானே சொன்னீங்க, எதுக்கு தூக்கி போட்டு உடச்சிட்டீங்க டாடி? நல்லா தான் ஹெல்ப் பண்ணண்டா, இப்படி கொண்டு வச்சிட்டேன் அப்படின்னு தான் அந்த டாண்டி கதை சொல்லியிருப்பாங்க, அவனுக்கு கால் ஒடிஞ்ச கதையை. ஏன்னா தாவீதுங்கிற புதிய ராஜா வந்துட்டாரு, கொன்றுவாருன்னு பயந்து. திடீர்னு ஒரு நாள் டம்மு 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 டம்முன்னுட்டு வாசல்ல தட்டுற சத்தம் கேட்குது. மேவிபோசேத் யார் உள்ள? மேவிபோசேத் யாரு? தாவீது அனுப்பின சோல்ஜர்ஸ். தாவீது அனுப்பிச்சிருக்கிறாரு, நாங்கள் சோல்ஜர்ஸ் வந்திருக்கிறோம். இவனுக்கு வைத்த கலக்குது. என்ன இதையும் கண்டுபிடிச்சிட்டாங்களா, இங்கேயும் கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு சொல்லி பயந்து போய் நடுங்கி போய் கால் 2 முடம் ஆனால் ஆடிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். அந்த வீட்டில் இருந்த சீபா போய் கதவை திறக்கிறான். ராஜா கூட்டு வர சொல்லியிருக்கார், அவ்வளோதான். இன்னும் இப்போ காய்ச்சல் வந்துட்டு, வயிறு கலங்கினதோட சேர்ந்து காய்ச்சல் வந்துட்டு. அங்கே போய் தாவீதுக்கு முன்னால் கொண்டு ஒரு பக்கம் ஒரு சேவகன், இன்னொரு பக்கம் இன்னொரு சேவன், 2 காலும் மடமானவன்னு நிறுத்தினோடனே தாவீது சொல்கிறான், மேவிபோசேத், don't be afraid. I called you because I remembered the covenant. உடன்படிக்கை நினச்சனால்தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. எல்லாரும் பாடலாமா? அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. சொல்லுங்கள். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்து. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை
7வது வசனத்தை வாசிக்கலாம். 9வது அதிகாரத்தின் 2 சாமுவேல் 9:7 வாசிக்கலாம். தாவீது அவனை பார்த்து பயப்படாதே பார், you are so much afraid, don't do it. உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாக உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய். கரங்கத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? What a God! That is grace. You are not worthy by yourself. You are not worthy to live. You are in ignorance. You are in darkness. You are so full of fear. But I remember the covenant. சிலுவையில் செய்த covenant யோசிக்கிறேன். அதனால நான் எல்லாத்தையும் திரும்ப தர மாட்டேன்ல. ஏன் பந்தியில் ஏன் கூட ஏதோ வாசல் படி நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். எத்தனை நல்ல ஆண்டவர்! ஹல்லேலூயா! That is grace. That is grace. அந்த லவோதிக்கே சபையை பார்த்து சொல்றாரு, புத்தி கட்டவனுங்களை பரிதவிக்கப்படத்தக்க நிலைமை தெரியாமல் குருடனாக இருந்து நிர்வாணமாக இருக்காமல் அறியாமல் இருக்கிறீங்கன்னு திட்டிட்டு அவளை திட்டிட்டு வாந்தி பண்ணி போட்டுருவோண்டா, குளிரும் இல்லை அனலும் இல்லை புத்தி இல்லைக்கா அப்படின்லாம் சொல்லிட்டு நான் தட்டுறேன். திறந்தா you will dine with me. That is grace. That is grace. அதுக்கு பேர் தான் கிருபை. வீட்டில் போய் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 3வது அதிகாரத்தை வெளிப்படுத்தல் 3வது அதிகாரத்தை குருடனாக இருக்குது தெரியாமல் எனக்கு எல்லாம் இருக்குன்னு வேற சொல்கிறேன். சட்டை போட்டிருக்க உணர்வு இல்லைன்னு சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் குறைவில்லைன்ட்டு. நீ பரிதபிக்கப்படத்தவன், நீ பிரதாப்படத்தக்கவன், உனக்கு கண்ணும் தெரில, உணர்வும் இல்லை, வாந்தி பண்ணி போடுறது நிலையில் இருக்க. பட் இஃப் அட் ஆல் யூ லிசன் டு மை வாய்ஸ், என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்துட்டீன்னா, ஒரு சிம்பிள் ஆக்ட், என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்துட்டீன்னா யூ வில் டைன் வித் மீ. ஆனால் மேபி இப்போ இது என்ன சொல்கிறேன் பாருங்க, அடுத்த வசனம். அப்பொழுது அவன் வணங்கி செத்த நாயை போல் இருக்கிற என்னை. ரைட் attitude of the converted. தேவனை அறிந்திருக்கிற மனுஷனுக்குள்ள இப்படிப்பட்ட எண்ணம் இருக்கணும். செத்த நாயை போல இருக்கு. I am like a dead dog, you counted me. எத்தனை நேரம் தெரியுமா இதெல்லாம் பார்த்து நான் அழுதுருக்கேன். அழுதுருக்கேன். ஆண்டவரே, என்னை நினைப்பதற்கும் மனுஷகுமாரை எண்ணுவதற்கும் நான் எம்மாத்திரம். I never boost myself before the Lord. செத்த நாயை போல இருக்கிற என்ன நினைவு கூர்ந்து உங்க பிள்ளைங்களோட ராஜகுமாரரோடு கூட பந்தி இருக்க வச்சிருக்கீங்களா ஆண்டவரே. அந்த அதிகாரத்தினுடைய மீதி காரியத்தை நான் சொல்லிடுறேன், வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. நல்லா கவனிங்க. இப்போ சொல்கிறான், இதெல்லாம் எழுதலை. ஐ இமேஜின் இப்போ சொல்கிறான், உங்கள் ராஜகுமாரெலாம் மிடுக்கான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு மிடுக்காக நடந்து வருவாங்க. ஏன்னா பிகாஸ் தே ஆர் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ், தே வில் கம் லைக் தட். நடக்க முடியாது ஐயா, 2 காலம் முடவேன். நான் இருக்கும்போது பார்க்குறவங்கலாம் நொண்டியாக தான் பார்ப்பாங்க. பழைய காரியத்தெல்லாம் சொல்லி நோகடிக்கலாம். Everybody will tease me because I'm a lame fellow sitting along with princes. தாவீது சொல்றாரு, இல்லடா அந்த மேஜையில் போட்டிருக்கலாம் அந்த விரிப்பு உன் காலை மூடிரும்பா, உன் முகத்தை மட்டும்தான் பார்ப்பாங்க, காலை பார்க்க மாட்டாங்கடா. பழசெல்லாம் நான் மறைச்சிருவேன்டா, சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டுருவேன், அதனால ஒன்று அப்படி பார்க்க மாட்டாங்கடா. நீ அவங்களுடைய ராஜகுமார் நான் பார்ப்பாங்க. நம்புறவங்க மாத்திரம் ஒரு பெரிய அல்லையோ சொல்லலாமா? ஒரு பீகாரில் அல்லையோ சொல்லுங்க பார்க்கலாம். பீகாருக்கே போகலையே. நல்ல கவனிங்க. Many times we underestimate the grace upon us. That is why
ஆண்டவருக்குள்ள வரமுனால புழு ஆண்டவர், புழு உள்ள வந்தோடனே பாம்பு ஆண்டவர். அதனால தான் ரட்சிக்கப்பட முன்னால் அந்த காட்டில் ரட்சிக்கப்பட்ட பிறகு இன்னும் கேவலமாயிடுறான். See, maybe Basit, your love on me, your banqueting table covers my all those things. நொண்டி அதை பார்க்க மாட்டாங்க யாரும், என்னதான் இவ்வளோதான் பார்ப்பாங்க. திடீர்னு யாராவது எங்கள் வீட்டில் வந்து அண்ணன் கூட ஃபோட்டோ எடுக்கணுமாங்கண்ணா, அப்போ தான் லுங்கி கட்டிக்கிட்டு இருப்பேன். அப்போ தான் டயர்டாகி படுக்கைக்கு போகிற நேரத்தில் அவங்களுக்கு திடீர்னு ஞாபகம் வந்துடும். காலையில் 4 மணிக்கே நாங்கள் போனோன்னே, அதனால் ஒரு ஃபோட்டோ எடுக்கலை. அது இந்த நாட்களில் எல்லார் கையிலையும் கேமரா. இப்போ நான் சொன்னேன் லுங்கி கட்டி, பரவாயில்லண்ணே ஆஃப் எடுத்துக்கிட்டோம். அக்காவையும் கூப்பிட்டுருங்க. எங்கள் அக்கா எங்கள் வீட்டுக்கு சொன்னால் நைட்டியில் இருக்கிறேன், பரவாயில்ல அக்கா பின்னால் நின்னுங்க, உங்கள் முகத்தை மட்டும் காட்டினா போதும். மேவி பசத்தை நினச்சிக்கிடுவேன் நான் அடிக்கடி. People may not see the lungi, people may not see the nighty, but they could see the face. Can you just understand? அவருடைய அன்பை நினைக்கும் போது, அவருடைய கிருபையை நினைக்கும் போது, சித்தனாய போல இருந்த என்ன பிரபுகளோட உட்கார வச்சிருக்கீங்களா, புழுதியில் இருந்த என்ன தூக்கி என்ன உட்கார வச்சிட்டீங்களா ஆண்டவரே. He was so grateful. That is called grace. That is called grace. எல்லாரும் அந்த கவியை மட்டும் பாடலாமா? கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. மறுபடியும் கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. இப்பதான் நான் பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறேன். பிகாஸ் நான் கொடுத்த டைட்டில் கிரேஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ், கிருபை மறுரூபமாக்கும். இப்போ தான் ஆரம்பிக்கிறேன். பக்கத்தில் கொஞ்சம் சொல்லுங்க, 12 மணி ஆனாலும் பரவாயில்ல. இப்போ நடந்த காரியத்தெல்லாம் வேகமாக சொல்லிடுறேன். இடையில ஒரு பயங்கரமான புயல், தாவீதுக்கு சிங்காசனம் போச்சு. தாவீது வெறுங்காலம் நடக்கிறான். வெறுங்காலம் நடக்கும்போது அப்பனை மகனே விரட்டுறான், அப்சலோமே விரட்டி அடிச்சிட்டான். உங்களுக்கு எல்லா கதையும் தெரியும், தெரியலன்னா 2 சாமுவேலை வாசிங்க. இப்போ நடக்கிற காரியத்தை நான் காட்டி கொடுக்குறேன் மேவி புஸ்தகத்தை குறித்து. இப்போ என்ன நடக்க வாசிக்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 19வது அதிகாரம். நடந்து போகிற அவனை பார்த்து இப்போ 19 வரக்கு முன்னால் இந்த வசனத்தை வாசித்திடலாம். 16 வாசித்திடலாம். 16வது அதிகாரம் 16வது அதிகாரம். இப்போ போகும்போது ஒரு காரியம் நடக்கும். முதல் வசனத்தில் வாசிங்க பார்க்கலாம். தாவீது மலையுச்சியில் இருந்து சற்று அப்புறம் நடந்து போன போது இதோ மேவிபோசேத்தின் காரியக்காரனாகிய சீபா. முதல்ல வேலைக்காரன், இப்பொழுது யாரு? இவருக்கு ப்ரமோஷன் ஆயிடுச்சு. பக்கத்தில் சொல்லுங்க, காரியக்காரன் என்னது? இன்னைக்கு லாங்குவேஜில் சொல்லுங்க பார்க்கலாம். மேனேஜர். முதல்ல சர்வெண்ட், இப்போ யாரு? பக்கத்தில் சொல்லுங்க. ஒழுங்காக வேலை பார்த்தீங்கன்னா உனக்கு ப்ரமோஷன் வரும்.
சவுலின் வேலைக்காரன் தான் அறிமுகப்படுத்தப்பட்டான் சீபா. ஆனா கிருபையில வந்து செத்த நாய் போல இருக்கிற என்னை தூக்கி சொன்ன அவனை பார்க்கறதுக்கு வச்ச உடனே அந்த ஆளை பார்க்க உடனே அவனுக்கு மேனேஜர். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஊழியம் செய்கிறவங்களாம் நல்லா கவனிச்சிங்க. நீ ஒழுங்கா ரசிக்கப்பட்ட அவனை பார்த்தீங்கன்னா உனக்கு ப்ரமோஷன். சொல்லுங்க. நம்ம ரட்சிப்புக்குள்ள வந்தவனை பார்த்தா வேலைக்காரன் இப்போ எப்படி ஆயிட்டாரா? காரியக்காரன். ஆனால் காரியக்காரன் சொன்ன உடனே காரியத்தை எப்படி முடிக்கிறான் பாருங்க. வாசிக்கலாம். பொதிகளை சுமக்கிற 2 கழுதைகளை ஓட்டிக் கொண்டு வந்து அவனை சந்தித்தான். அவைகளில் 200 அப்பங்களும் வற்றலான 100 திராட்சப்பழ குலைகளும் வசந்த காலத்து பலனான 100 குலைகளும் 1 துருத்தி திராட்சை ரசமும் இருந்தது. ராஜா சீபாவை பார்த்து இவைகள் என்னத்திற்கு என்று கேட்டதற்கு சீபா, கழுதைகள் ராஜாவின் வீட்டார் ஏறுகிறதற்கும் அப்பங்களும் பழங்களும் வாலிபர் புசிக்கிறதற்கும் திராட்சை ரசம் வனாந்தரத்தில் விடாய்த்து போனவர்கள் குடிக்கிறதற்குமே என்றான். ராஜா, I have come because you gave me promotion. I have come. நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் வந்திருக்கேன். அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ராஜா, உன் ஆண்டவனுடைய குமாரன் எங்கே என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை நோக்கி, எருசலேமில் இருக்கிறான். இன்று இஸ்ரவேல் வீட்டார் என் தகப்பனுடைய ராஜ்யத்தை என் வசமாய் திரும்ப பண்ணுவார்கள் என்றான் என்று சொன்னான். நல்லா கவனிங்க. போட்டு கொடுக்குறான். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை பற்றி சொல்லல. அவன் கேட்டான், மேவி போஸ் எங்கடான்னா இன்னைக்குதான் எல்லாரும் மறுபடியும் நீ ராஜா வாக்கிடுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனுடைய நிலைமை பின்னால் சொல்றேன். மேவி பேசுறது எப்படி இருந்தான்னுட்டு ஒரு வசனத்தை வாசிடலாம். 19வது அதிகாரம் 24வது வசனம். சவுலின் குமாரனாகிய மேவி போசேத்தும். இப்போ அவன் ராஜா திரும்பி வரும்போது வந்தான். அப்போ என்ன சொல்றான் பாருங்க. ராஜாவுக்கு எதிர்கொண்டு வந்தான். ராஜா போன நாள் முதல். This was the reality. ஐயா அம்மா, இதுதான் ரியல் ஸ்டோரி. ராஜா போன நாள் முதல் அவன் சமாதானத்தோட திரும்பி வரும் மட்டும் நாள் மட்டும் அவன் தன் கால்களை சுத்தம் பண்ணவும் இல்லை, குளிக்கவே இல்லை, தன் தாடியை சவரம் பண்ணவும் இல்லை, தன் வஸ்திரங்களை வெளுக்கவும் இல்லை, அவன் எருசலேமிலிருந்து ராஜாவுக்கு எதிர்கொண்டு. அவன் கஷ்டத்துல துக்கத்துல ராஜா இல்ல எப்பா கொஞ்சம் காலையாவது கழுவிக்கப்பா, குளிக்கத்தான் வேண்டாம், காலையாவது கழுவிடா. அவர் வர்றது வரைக்கும் அப்ப சட்டையை மாத்திக்கப்பா, எப்ப பிரஷ் பண்ணுப்பா, நோ ஷேவ் பண்ணுப்பா, நோ ராஜா வேணும், ராஜா வேணும், ராஜா வேணும். முகத்தை பார்க்காம என்னால இருக்க முடியாது. எனக்கு கிருபை காட்டினவர், எனக்கு கிருபை பாராட்டின அந்த ராஜாவுடைய முகத்தை பார்க்கணும், அதுதான். ஆனா சீபா சொல்றான், அவன் அங்க கட்டபொம்மன் வசம் பேசுறான். எப்பண்டா தொலைஞ்சான்னு பார்த்துக்கிட்டு இருந்தான், இப்ப நான் வந்துட்டான் பாருங்க, அப்படி பயங்கரமா பேசுறான். நல்ல கவனிங்க. சிலரை ப்ரமோஷன் கொடுத்தீங்கன்னா கையில் பிடிக்க முடியாது. வேலைக்காரனை காரியக்காரன் ஆக்கினாலே காரியக்காரனாவே மாறிட்டான். மறுபடியும் சொல்லுங்க பக்கத்தில் உங்களை பார்த்து, அதனால தான் உங்களுக்கு கம்பெனியில் ப்ரமோஷன் கொடுக்காம இருக்காங்க. நிறைய பேர் அதனால தான் சபையிலையும் ப்ரமோஷன் கொடுக்காம இருக்காங்க. கவனிங்களா, வசனம் என்ன அழகா ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். என்னுடைய டெய்லி லைஃபுக்கு என்ன அழகான நேர்த்தியான. உமாசங்கரன்கிற ஒரு பைத்தியம் இப்போ சொல்லுது, நீ 4 சுவிசேஷம் மட்டும் படித்தா போதும், ஒன்றும் படிக்காது, அதெல்லாம் ஓல்டு சிலபஸாம். எனக்கு அவர் ஃப்ரெண்டு தான், கூப்பிட்டு அவரே நான் சொல்ல முடியும். அதெல்லாம் ஓல்டு சிலபஸ். டோன்ட் ரீட் ஓல்ட் டெஸ்டமென்ட், டோன்ட் ரீட் சங்கீத புஸ்தகம், வெறும் 4 சுவிசேஷம் மட்டும் படித்தா போதும். சார் ஐஏஎஸ் படிச்சும் உமக்கு மேலே காலியாக இருக்குதுய்யா. ஐ கேன் சே தட். இது லைவில் போட்டு அவர் லைவில் போடுறாரு, நான் போடுறேன். லிசன், தேனிலும் மதுரமாமே அந்த வசனங்கள் தேனிலும் பொன் தேனிலும் என்னை புட்டமடிப்பதற்கும் என்னை மறுத்துவதற்கும் போதுமானது.
It's so powerful. I meditate upon these characters so well so that I can fit myself. என்னை பார்க்கறதுக்கு நான் ஒவ்வொரு கேரக்டர் படிக்கும்போது என்னையே பொருத்தி பார்க்குறது வழக்கம். அவனுடைய நிலைமை மோசம், குளிக்க மாட்டேங்கிறான், சட்டையை மாற்ற மாட்டேங்கிறான், ஷேவ் பண்ண மாட்டேங்கிறான். இவன் சொல்லிக்கிறான், அவன் சொல்லிட்டான் இஸ்ரவேலின் ராஜ்யபாரத்தை திரும்ப பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே தாவீது என்ன சொல்லிட்டான்? 16வது அதிகாரத்தில் அடுத்த வசனத்தை பாருங்க. அவன் எருசலேமிலிருந்து ராஜாவுக்கு எதிர்கொண்டு வருகிற போது ராஜா அவனை பார்த்து, மேவி போசேத்தே. நல்ல கவனிங்க, நான் சொன்னதை விட்டு பார்த்தீங்களா? 16 நல்ல கவனமாக இருக்கணும். 16வது அதிகாரம். அப்பொழுது ராஜா சீபாவை நோக்கி, மேவி போசேத்திற்கு உண்டானதெல்லாம் உன்னுடையதாயிற்று என்றான். உடனே அவரும் டென்ஷன்ல இருந்தாரு. ஏன்னா வீட்டை விட்டு போறோம், எல்லாம் போறோம், எவன்டியாவது அனத்தையா தூக்கி கொடுத்துட்டு போயிடுவோம், போறதே போறோம், எனக்கு கொடுத்துட்டு போயிடும் அப்படின்னு கொண்டு சொன்ன உடனே அதற்கு சீபா, ராஜாவாகிய என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும் என்று ஸ்பிரிச்சுவல் லாங்குவேஜ் நான் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன் என்றான். உம்முடைய கண்களில் தயவு கிடைக்க வேண்டும். பொய் சொல்லி எதையும் பெறலாம்னு நினைக்காதே. பக்கத்தில் சொல்லுங்க, பக்கத்தில் கண்ணப்பா சொல்லுங்க, பொஞ்சாதிட்டையும் போய் சொல்லாதப்பா. போய் சொல்லி எதுக்குப்பா பெறணும்? எதுக்குப்பா? எதுக்குடா போய் சொல்லணும்? See, the lie is belonging to Satan and Satan alone. பொய்யனுக்கு பிதாவுமானவனா இருக்கிறான். அவன் எடுத்து கதையை அடிப்பான், ரீல் சுத்துவான்னு அன்னைக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அவன் பொய்யனும். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நான் சத்தியபரர். என் வாயிலன்னு வந்தா உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாத. இதுக்கு மிஞ்சினது எல்லாம் சொல்லுங்க சத்தியமா தீமையா இருக்கும். Why should I hide? ஒருவேளை பொய் சொல்ல முடியாம உண்மையை சொன்னாலும் யாருக்காவது ஆபத்துன்னா சத்தம் காட்டாம போ. Listen, sir. Listen. என் சத்திய தேவனுக்கு பின் செல்கிறவர்கள் நாம். யோவான் ஸ்நானன் ஒரு அற்புதமும் செய்யவில்லை, அவன் சொன்னதெல்லாம் சத்திய வார்த்தைகள். You may not do great miracles, you may not rise dead people, you may not have the gifts of the healing, no problem, but tell truth. உண்மை சொல்லுவோம். அவன் டென்ஷன்ல இருந்தாண்டா, எல்லாம் போய் மோய் பேசுறது எல்லாம் அவனை தானப்பா. இப்போ மோவி போய் சேர்த்து திரும்ப வரான். நான் சொன்னேன் இல்லையா, தாவீது திரும்ப வந்துட்டான். அதெல்லாம் கதை, பெரிய கதை. தாவீது திரும்ப வந்துட்டான். திரும்ப ஒன்று மோவி போய் சேர்த்து இப்போ வந்து பார்க்க வந்து அவன் சொல்கிற பேட்சை கலக்க. இப்போ 19வது இருந்திருப்பேங்க. 19th chapter வாசிக்கலாம். தன் வஸ்திரங்கள் வெளுக்கவும் இல்லை. 25வது வசனம். அவன் எருசலேமிலிருந்து ராஜாவுக்கு எதிர்கொண்டு வருகிற போது ராஜா அவனை பார்த்து, தாவீது போய் கேட்கிறான், மேவி போசேத்தே, நீ என்னோடு கூட வராமல் போனது என்ன என்று கேட்டான். நான் துக்கத்துல இருக்கும்போது நீ வரல, நான் உனக்கு சோறு போட்டேன்டா. நீ செத்த நாயின்னு சொல்லும்போது எனக்கு என் மேஜையில வச்சு சோறு போட்டேன். But you are not grateful. When I was in good position, when I was having everything, you were part of me. But when I suffer, you were not with me. எல்லாம் இருந்தது, நல்லா ஆடம்பரமா இருக்கும்போது, எல்லா வசதியும் இருக்கும்போது நீ வந்த. எனக்கு கஷ்டம் வந்தபோது நீ எங்கடா போயிட்டமோ? இப்ப சேத் God asked the same thing. அவரோடு கூட பாடுபட்டால், நாங்க பாடுபட்டால பாட்டு பாடினால் நாங்கள் பரலோகத்திலே ஆடுவோம் பாடுவோம். பாடுனா கூட இருப்போம். பாடுபடுறதுன்னா வர மாட்டோம், பாட்டு பாடுறதுக்கு நான் வரும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, பாட்டு பாடுறதுக்கு வரீங்களா, பாடு படுறதுக்கு வரீங்களா? டிஃபரன்ஸ். பெரிய பெரிய கூட்டங்களில்
ஜெய் 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 ஜெய். அவர் பாடுறாரு, இவர் பாடு. காலையில் தரையில் கால் நிற்க மாட்டேங்குது. பாட்டு பாடுறது தான் கூட்டம் கச்சிக்க பாருங்க. மைக்கேல் ஜாக்சனுக்கு வந்துச்சு, ஏஆர் ரஹ்மானுக்கும் வருது, காசு கொடுத்து வருது. ஆனால் பாடுபடுறதுக்கு நான் கூட்டம். David was asking, many people said, where were you? And I was going through a turmoil, when I was going through the valley of tears. நான் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்தேன், வெறும் காலம் நடந்தேன். எங்கப்பா போயிட்ட? என்ன சொல்றான் பாருங்க. அதற்கு அவன் ராஜாவாகிய என் ஆண்டவனே, ராஜாவாகிய என் ஆண்டவனே, என் வேலைக்காரன் என்னை மோசம் போக்கினான். நீங்க தான் கொடுத்தீங்க மோசம் பார்க்கணும். உமது அடியானாகிய நான் முடவனானபடியினால் நான் அவனை டிபெண்ட் பண்ணி தான் வாழ வேண்டியிருந்தது. You have given me the place, but I had to depend on him. ஒரு கழுதையின் மேல் சேணம் வைத்து அதன் மேல் ஏறி ராஜாவோடே கூட போகிறேன் என்று அடியேன் சொன்னேன். ராஜாவோடு போறேன் நான் சொன்னேன். ஆனா but I was so much depending on that fellow. And that fellow deceived me. யார் மேல நம்பிக்கை வச்சிருந்தனோ, யாரை சார்ந்து தான் வாழ வேண்டியிருந்ததோ, அவன் எனக்கு மோசம் பண்ணிட்டான். My dear people of God, my dear people of God, ஆசை இருக்குது. சொல்லுங்க, பக்கத்தில் உங்க கையை பிடி சொல்லுங்க. ஆசை இருக்குது, பாடுபடணும் ஆசை இருக்குது. ஆனா கூட இருக்கவன் விட மாட்டேங்கிறான். நிறைய பேருக்கு பாடுபடணும்னு ஆசை இருக்குது, ஆனா கூட இருக்க விட மாட்டேங்கிறான். எப்படி பாடுபடுறது? இப்ப கழுதையில ஒரு சேனை மட்டும் வச்சு கொடுத்துருப்பா. நானும் ராஜாவோட போறேன்பா, அவர் காடு மலன்னு போறாருப்பா, கண்ணீரின் பள்ளத்தால போற. I want to identify with his suffering. மோசம் போக்கிட்டான். வாசிக்கலாம் தொடர்ந்து. அவன் ராஜாவாகிய என் ஆண்டவனிடத்தில் உமது அடியான் மேல் வீண் பழி சொன்னான். உன் அடியான் மேல் வீண் பழி சொன்னான். ராஜாவாகிய என் ஆண்டவனோ தேவனுடைய தூதனை போல இருக்கிறார். தேவனுடைய தூதனை போல இருக்கீங்க. உமது பார்வைக்கு நலமாய் தோன்றுகிறபடி செய்யும். You do whatever you. ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு முன்பாக என் தகப்பன் வீட்டார் எல்லாரும் சாவுக்கு ஏதுவாய் இருந்தார்களே ஒழிய மற்றபடி அல்ல. ஆனாலும் உமது பந்தியிலே சாப்பிடுகிறவர்களோட உமது அடியேனை வைத்தீர். இன்னும் நான் ராஜாவிடத்தில் முறையிடுறதுக்கு இனி எனக்கு என்ன நியாயம் இருக்கிறது என்றான். What a statement. I don't have anything to plead. You raised me to that. I wanted, but I was so depending on that fellow. நீர் என்ன அவ்வளோ உயர்த்தினீர், நான் அவனை சார்ந்திருந்தேன், அவன் ஏமாத்திட்டான். இப்போ நான் என் கேஸை வாதாடுறதுக்கு என்கிட்ட ரீசனிங் இல்லை. I lost my face, I lost my voice, I lost everything. I don't have any plea. ஒன்னும் சொல்லிக்கிட்டு நான் கேட்கறதுக்கு முடியாது. உமக்கு இஷ்டமா இருந்து செய்யும். நீர் என்ன கொண்டு போடணுமா? அன்கிரேட்ஃபுல் ஃபெல்லோன்னு சொல்றீரா? அவமான சின்னமாக இருந்த உன்னை நான் தூக்கி வச்சேனாடான்னு சொல்கிறீங்களா? அடிக்கலீங்களா? கொத்துக்கிறீங்களா? வெட்டி துண்டாக்கி போடுறீங்களா? I am in your hands. உடனே அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ராஜா அவனை பார்த்து உன் காரியத்தை குறித்து அதிகமாய் பேசுவானேன். நீ இப்போ தான் நான் ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கேன் பா, ரிட்டர்ன் ஜேர்னியில் இருக்கேன், ஃப்ளைட்டில் பாதியில் தான் இறங்கியிருக்கேன், இன்னும் வெளியே வரல, பாக்ஸ் எடுக்கிறதுக்கு நிற்கிறேன். நீயும் சீபாவும் நிலத்தை பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று நான் சொல்லுகிறேன் என்றார். நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க? பக்கத்தில் உங்களுக்கு நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க? Put yourself in that place of my possess. நீங்க என்ன சொல்லிப்பேன்? சொல்லுங்க கேட்டுக்க. நீங்க என்னையே பார்க்குறீங்க, என்கிட்ட ஏன் கேட்குறீங்க? நான் பீகாரில் இருக்கிறோம், எங்க கேளுங்க. நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க? 50வது கிடைச்சது. At least I got 50.
நான் see grace transforms அந்த மனுஷனுடைய வார்த்தையை பாருங்க. அதற்கு மேவி போசேத் ராஜாவை நோக்கி ராஜாவாகிய என் ஆண்டவன் சமாதானத்தோட தம்முடைய வீட்டிற்கு வந்திருக்கும் போது அவனே எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்ளட்டும் என்றான். I need you, nothing else. I want your kingdom established, nothing else. ராஜ்யம், உம்முடைய முகம், அதுதான் எனக்கு வேணும். இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நீலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும் மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நீலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல்
எனக்கு கிருபை காட்டினீங்கல்ல, எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், உங்கள் ராஜ்யம் வருவதாக. nothing else. உங்கள் ராஜ்யம் தான் எனக்கு, nothing else, nothing else. Many times I pray this prayer, Lord, you can take away the ministry which you have given. You can take away my wife. You can take away my children and children's children. You can take away all what I have. But I want you only. I'm not boasting. I mean business with God. I'm standing in the presence of the Lord. I cannot try to impress you, because this is a place where from I share my heart. எத்தனை தடவை தெரியுமா ஆண்டோடு சொல்லியிருப்பேன், you can take my ministry. நான் தேவ கிருபையில், ஆண்டவருடைய கிருபையில் உண்டாக்கின ஸ்தாபனத்தை ஒரு நாள் இதே வார்த்தைகளை சொல்ல முடிந்தது. என்னோடு கூட இருந்த சகோதரனுக்கு பார்த்து சொன்னேன், you take everything. I'll take Rupa and a shoulder bag. Walk. Not far away. In 2002, I declared in front of the executive committee. எங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி முன்னால், I can walk, have everything. I'll take my wife. I'll have my shoulder bag again. I can walk into the streets of Bihar. If God permits, I will raise another ministry. என்னைக்கோ நடந்து சொல்லலை, அந்த மினிஸ்ட்ரியை 30 வருஷம் கட்டி காத்து 30,000 விசுவாசிகளை எழுப்பி 120 பள்ளிக்கூடங்களை கட்டி ஆஸ்பத்திரி கட்டின பிறகு, that time we had 1,500 orphan children and we could build 120 schools. I said, take everything. 30 years. Come on, take. Allow me. I want to have him alone. This is minuted in James Executive Committee meeting. You can come and see the record. This is minuted, written, black and white, and the registrar of the society signed there. என்ன கேட்கிறார் மேனவர்களே, ஏதோ பேசணுங்கிறதுக்கு பேசலை, அனுபவிச்சு பேசுகிறேன். மேவி பேசுதே, நான் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் போகும்போது எங்கடா இருந்தேன்? நான் உன்னை மேஜில் உட்கார வச்சு சாப்பாடு போட்டது மட்டும் இல்லை, எல்லாத்தையும் மூடி மறைச்சி வச்சுருந்தேன்ப்பா, கிரேஸ் கொடுத்தேன்ப்பா. கிங், யுவர் கிரேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் மீ. உம்முடைய கிருபை என்னை மாற்றிட்டியா. சீபாவுக்கு நீர் 50 கூட கொடுக்க வேண்டாம், எல்லாத்தையும் அவனை எடுத்துக்கிட்டான். உம்முடைய ராஜ்யத்துக்காக வாஞ்சிக்கிட்டு இருந்தேன். ஷேவ் பண்ணக்கூட இல்லை, சட்டை மாற்றவும் இல்லை, குளிக்கவும் இல்லை. ஐ வெயிட்டிங் ஃபார் யுவர் கிங்டம் டு கம். நான் அதனால தான் ஒரு பாடல் எழுதினேன், மேக மீதியில் ராஜனே வேகமாய் வந்திடுவார், ஏகமாய் சியோனை சேர்த்துக்கொள்ளும்போது ஏக்கமுள்ள சியோன் என்று எழுதினேன். ஏங்குதே, என் பாடலில் 2வது வரியை கொடுத்தலாம், ஏங்குடுதே, வாஞ்சிக்கிறதேங்கிறத காட்டிலும் ஏங்குகிறேன். இந்த வார்த்தையில் நான் உபயோகப்படுத்துறதுக்கு காரணம், என் ஏக்கமெல்லாம், என் நோக்கமெல்லாம் அப்படி ராஜ்யம் வரணும், முகத்தை நான் எப்போதும் தரிசிக்கணும். Shall I ask a question before we are going to sing this song again, the whole song, with the right understanding. நான் முதல்ல சொல்லிட்டேன், ஏதாவது பாடாதீங்க, meaningfully, with a commitment you sing. நல்லா கவனிங்க, உங்களுடைய ஏக்கம் என்ன? ராஜா நீங்கள் வரணும், திரும்ப வரணும், திரும்பணும். அதனால தான் நான் என் ஜீவனானாலும் என் சாவானாலும் என்கிற பாடலில் கடைசியாக எழுதினேன். அந்த பாடல் தெரிஞ்சவங்க மாட்டோம், அதை பாடுங்க. அதுக்கு பிறகு நம் காணிக்கையை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க பாஸ்டர். அதுக்கு முன்னால் அந்த பாடலை பாட போகிறோம், எனக்காய் ஜீவன் விட்டவரே. முன்னால் நோட்டீஸ் இருக்குது, வெளியே போயிடாதீங்க, ஆசீர்வாதம் வர்றது வரைக்கும்.
ஓகே, 1 or 2 days கொஞ்சம் ஸ்லீப் கொஞ்சம் குறைஞ்சு போனா பரவாயில்ல. என் ஜீவன் ஆனாலும் சவானாலும் பின்பற்றுவே, என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. தன்னை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தி என்னே சுனாதா, நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தி என்னே சுனாதா, என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. எப்போ வருவி என் இயேசுநாதா, காத்திருப்பே ஏங்கிடுவே. எப்போ வருவி என் இயேசுநாதா, காத்திருப்பே ஏங்கிடுவே. கிருபையின் ஆவி தாங்கிட செய்தி, கிருபையின் ஆவி தாங்கிட செய்தி, மேகமீதில் உம்மை சேர்ந்திடவே. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. இந்த கவியை மறுபடியும் பாட போறோம். அந்த பாடலை காணிக்கல பாடும்போது அந்த பாடம், நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் என்ன நேசிச்சிங்க, இந்த கிருபை மேன்மை பாராட்டுறதுக்கு உமக்கு முன்னால் நிற்கிறதுக்கு என்ன தகுதியாக்குவேன். அதுதான் என் ஏக்கம், வேற ஒரு ஏக்கம் ஆண்டவர். ராஜா, நீங்கள் திரும்ப சமாதானத்தோடு வர்றது தான் எனக்கு ஏக்கம். அது சொல்கிறவங்க மாத்திரம் சொல்ல முடியும்னா, இஃப் சம்திங் இஸ் புல்லிங் யூ டவுன், ப்ளீஸ் இட், வி வில் நாட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் யூ. உட்காந்துக்கலாம், உங்களை யாரும் தப்பாக நினைக்க மாட்டோம். அந்த கவியை என் ஜீவன் ஆனாலும் நன்மை ஒன்று இல்லாதிருந்தும் என் ஜீவன் ஆனாலும்